ஆன்மீக கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வீரலட்சுமியின் ஆன்மீக வணக்கங்கள். இன்னைக்கு மகாபாரத கதைகளில் ஒன்று பிருகு மகரிஷி அக்னிக்கு ஏன் சாபம் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிருகு மகரிஷிக்கு புலோமை அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்காண்டி வெளியில் போயிடுறாரு. அப்போது அங்கே வந்த புலோமா அப்படிங்கிற ஒரு ராட்சசன் புலோமையை பார்த்ததும் அவங்கள தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போது அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, புலோமையை முதல்ல காதலித்தது நான் தான். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, புலோமை சின்ன வயசில் இருக்கிறப்போ, அதாவது சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அவங்க அப்பா அவங்கள பயமுறுத்துறதுக்காக, நீ இதை பண்ணலை அப்படின்னா ராட்சசன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்போது அந்த இடத்துல மறைஞ்சி இருந்த ராட்சசன் இந்த புலோமா. அவன் அப்போ இருந்தே என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, இவன் நம்மளுடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டான். அதாவது பிடிச்சி கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த பொண்ணு நமக்கு தான் அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டான். அப்போது அங்கே இருந்த அக்னி குண்டத்தில் அக்னி எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்குது. அப்போது அவன் அந்த அக்னி கிட்ட அந்த ராட்சசன் கேட்குறான், நீ உண்மையை எப்போவுமே பேசுகிறவன், அதாவது தர்மத்தையே எப்போவுமே பாவிக்கிறவன். ஸோ நீ சொல்லு, புலோமையை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணது யார், நானா இல்லை பிருகு மகரிஷியான்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தர்மப்படி நீ சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அக்னி அப்படியே என்ன பண்ணுறான்னா 4-5 தடவை கேட்குறான். ஸோ அதுக்கு அக்னி உண்மையை சொன்னால் பிருகு மகரிஷியோட சாபம் எனக்கு கிடைக்கும், பொய் சொன்னோம் அப்படின்னா, அதாவது அவருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சும் தேவைப்படுற இடத்துல அதுக்கு அவர் சாட்சி சொல்லலை அப்படின்னா, அவருக்கு அவருக்கு முன்னாடி உள்ள 7 சகோதரர்களையும் பின்னாடி உள்ள 7 சகோதரர்களையும் கெடுத்த பாவம் அவருக்கு சேரும். ஸோ அது பாவம் அந்த மாதிரி சேர்த்தா அது அதர்மமாகிரும். அதனால் அவர் அந்த ராட்சசன் கிட்ட உண்மையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எப்போ சின்ன வயசில் அவங்க அப்பா அப்படி சொன்னாரோ அப்போ அவள் உன்னோட மனைவி தான். ஆனால் சாஸ்திரப்படி இந்த புலோமையை கல்யாணம் பண்ணது பிருகு மகரிஷி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு அவள் மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காற்று மனசை அளவுக்கு வேகமாக போகக்கூடிய பன்றி ரூபம் எடுத்து இந்த புலோமையை தூக்கிட்டு போகிறான். அப்படி தூக்கிட்டு போகிறப்போ அந்த புலோமை கர்ப்பமாக இருந்தாங்க இல்லையா, அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை வெளியில் விழுது. அது அக்னிக்கு நிகரான ஒரு ஜுவாலையோடு இருந்ததுனால அந்த சக்தியில் அந்த ராட்சசன் புலோமாங்கிற ராட்சசன் நீராகி கீழே விழுந்து அழிந்துருதான். ஸோ அந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னா ச்சயவனர். ஓகே, அவரோட ஜனனம் அந்த ராட்சசனை அழிச்சிருது. அப்போது அந்த இடத்துல அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த புலோமை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பிருகு மகரிஷி பிரம்மாவோட பையன். அப்போது தான் மருமக அழுதுகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பிரம்மா கீழே வர்றாரு. அவரை சமாதானப்படுத்தி அவரை பிருகு மகரிஷி கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் பிருகு கேட்குறாரு, உன்னையே இந்த மாதிரி அடையாளம் காமிச்சு கொடுத்தது யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, புலோமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்னி பகவான் தான் இந்த மாதிரி ராட்சசன் கிட்ட சொன்னார் அப்படிங்கவும், பிருகு மகரிஷி கோபம் கொண்டு, நீ இன்றிலிருந்து அனைத்தையும் பக்ஷிக்க கடவாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுத்துட்றாரு. ஸோ எப்படி இந்த சாபத்தை அக்னி ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்மீக கதைகள் கேட்ட அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள்.